கஷ்டப்பட்டு வேஷம் போட்டு வந்திருக்கேன், நீ தான் மாட்டி விட்டுறாதி அப்படின்னு. இல்லை சத்தியத்தை சொன்னாரேன்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா. உடனே 2 பேருக்கும் அந்த வாய்க்கு தாம்பூலம் கொடுத்தா, 2 பேரும் சாப்பிட்டா. அழகா அப்படி கிளம்பி போனா. இவா இந்த பக்கம் கிளம்பி போனா, அந்த பக்கம் ஊர் ஜனங்கள் எல்லாரும் வந்துட்டா சண்டை போடுறதுக்கு. நீர் நல்லவர்னு நினச்சோம், ரொம்ப மோசமான ஆளாக இருக்கீங்க, உங்கள் வேலைக்காரன் அதை விட மோசம், இப்படியெல்லாம் வந்து பெரிய கலாட்டா பண்ணா, கழுத்தில் சுருக்கெல்லாம் மாட்டின்டான், இனிமேல் எங்கள் ஊர் பக்கமே நீங்கள் வராதிங்கன்னு. இவர் சொன்னால் எனக்கு வேலைக்காரனே கிடையாது, ஏன்யா பொய் சொல்றீர், உன் வேலைக்காரமான அட்டகாசம் தெரியாதா? இவர் கேட்டார், சரி வேலைக்காரன் எப்படி இருந்தான்? நல்லா கண்ணங்களேன்னு இருந்தான், தலையில் முண்டாசெல்லாம் கட்டின்னு இருந்தான், கையில் ஒரு குண்டாந்தடியெல்லாம் வச்சுட்டு இருந்தான், கண்ணு என்ன சிவப்பு, கோவத்தில் கண்ணு செவந்து போய் கிடக்கு, கை சிவப்பா இருக்கு, வாய் சிவப்பா இருக்கு, காலும் சிவப்பா இருக்கு, வாய் மட்டும் இவ்வளோ பெருசுக்கு நீள்றது, அவன் காதும் அவன் நினைச்சாலே அடிவைத்தெல்லாம் கலக்கிறது அப்படின்னு. சில ஸ்திரீகள்லாம் சொன்னான், ஆனால் அழகா இருந்தான், பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தா, அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம் கமனம் மதுரம் மதுராதிபதேர் அகிலம் மதுரம். அழகாத்தான் இருந்தான், நாங்கள்லாம் அழகில் மயங்கியே ஏமாந்து போயிட்டோம் அப்படின்னா. துக்காராம் ஒண்ணுமே புரியலை. அப்புறமா புரிஞ்சு கொடுத்து கண்களில் கண்ணீர் வழியறது. பாண்டரங்கா நீயாடா, பகவான் நினச்சவர் அழறா, இவ்வளோ பேருக்கு வந்தியே என்கிட்ட வரப்படாதா? அங்கேருந்து சிவபெருமான் அங்கே கூட்டத்துலேருந்து கத்துறார், அவர் உங்ககிட்ட தான் வந்தான்னு கத்திட்டார். இவர் யார் யாருன்னு பார்த்தா அதுக்குள்ள சிவபெருமான் ஓடி போயிட்டார். உடனே அழகாக மூட்டை முடிச்செல்லாம் கட்டிண்டு துக்காராம் அழகா கிளம்புறார். ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. பாண்டரங்கன் என் வியாபாரத்தில் கூட இருக்கான், இவ்வளோ பெரிய காரியம் எனக்கு பண்ணி கொடுத்துருக்கான், சத்தியம் நம்ம வாழ்க்கையில் கூட இருந்துட்டே இருக்கான், அவன் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது, அவனன்றி ஓரணுவும் அசையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் தெய்வம் விதவிதமான லீலைகள் பண்ணிட்டு தான் இருக்கு. தீராத விளையாட்டு பிள்ளை. ஒவ்வொரு நாளும் காத்தால் எழுந்ததுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் எல்லாத்துலேயும் கிருஷ்ண லீலை முக்கியமாக பூரணமாக நிறைஞ்சிருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தெய்வ லீலை இல்லாமல் நம்ம வாழ்க்கை நடக்கவே நடக்கலை. அவ்வளவு அழகாக நடக்கிறது. துக்காராம் ஆனந்தமாக நாமஜபம் பண்ணிட்டு அப்படியே வர. பாதி வழியில் ஒருத்தன் வந்தான். துக்காராமை பார்த்து சொன்னான், எனக்கு ரொம்ப அவசரமாக பணம் வேண்டியிருக்கு, என்கிட்ட 2 தங்க காப்பு இருக்குது, அதை வாங்கிட்டு நீங்கள் பணம் கொடுத்தா தேவலை அப்படின்னா. அழகாக பார்த்தா நல்ல தங்க காப்பு. உடனே துக்காராம் சொன்னார், இது கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட பைசா இல்லையேன்னு. உடனே அவன் சொன்னான், உங்கள் ஊரெல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ வாங்கிட்டு இருக்கிற பணத்தை என்கிட்ட கொடுங்க, தங்கத்தை நீங்கள் எடுத்துன்னு போங்க, பரவாயில்ல அப்புறம் வேணா வந்து வாங்கிக்கிறேன்னு. உடனே அழகாக பணத்தை எல்லாம் கொடுத்து அந்த 2 தங்க காப்பை வாங்கிட்டார். துக்காராமுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பாடா, இந்த வாட்டி நல்ல வியாபாரம், நல்ல லாபம் அப்படின்னு சந்தோஷமாக ஊருக்கு வந்தார். உடனே ஊரில் இருக்கவாள்லாம் சேர்ந்து வந்துட்டா, இவர் என்ன பண்ணுறார் ஏது பண்ணுறாரு பார்க்கலான்னு எல்லாரும் வந்தாச்சு. துக்காராம் அப்படி அழகாக வந்து நின்னார். நான் நன்னா சம்பாதிச்சிருக்கேன், ஏ ஜீஜாயி நான் திட்டிகிட்டே இருப்பேன், அதுவா 2 தங்க காப்பு கூட வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. உடனே ஆசாரிகள்லாம் வந்தால் உரசி பார்த்தா, வெட்டி பார்த்தா உள்ள பித்தளை, மேலே தங்க முலாம் பூசியிருக்கான், தலையில் அடிச்சுட்டா, இந்த பாழா போன மனுஷனை கட்டின்றான், என்னத்தை பண்ணுவேன். துக்காராம் கொண்டும் புரிய, அவன் ரொம்ப நல்லவனாக பேசினானே, மாற்றி மாற்றி இவரை ஏமாத்துறா, பகவான் இவ்வளோ தூரம் பண்ணி கொடுத்துருக்கான், ஆனாலும் திருப்பி இது ஆயிடுத்து, அப்போ ஏன் பகவான் இதுலேருந்து காப்பாற்றலை அப்படின்னா துக்காராமே பயப்படுறார். பாண்டரங்க எனக்கு நீ ஒன்றும் பண்ணிடாதேன்னு பயப்படுறார். இப்போ நம்மலாம் எனக்கு ஏதாவது பண்ணுன்னு கேட்குறோம் இல்லையா? பெரியவாள்லாம் என் வாழ்க்கை எப்படி போகிறதோ போகட்டும், நீ உன் கிருபையை மட்டும் எனக்கு காட்டு போது, என் வாழ்க்கையில் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம்னு பிரார்த்திக்கிற ஒரு மனசு உண்டு. யத்யத் பவ்யம் பவத் பகவன்னு பூர்வ கர்மானு ரூபம். குலசேகர ஆழ்வார் சொல்கிறார், என் கர்ம வினைப்படி என் வாழ்க்கை எப்படி வேணால் போகட்டும்பா, நான் உன்னை அனுபவிச்சா போதும், நான் உன்னை நினச்சிட்டு இருந்தா போதும். அவளுக்கு அதுதான் பெரிய தனமாக தெரியாது. நமக்கு வாழ்க்கையில் நிறைய லட்சியங்கள், இதை அடையணும் அதை அடையணும் ஒவ்வொன்றத்தையும் நினைக்கிறோம், அது தப்பு கிடையாது. பெரியவாளுடைய மனசு அதை விட வசதியாக இருக்கிறதுனால அவளுக்கு பெருசாக வேறு எதுவும் தோன்றதில்லை. பகவான் இவ்வளோ அழகாக காப்பாற்றி கொடுத்தா, இப்போ திரும்பியும் பித்தளையை வாழ்ந்துருக்கா. ஊரில் எல்லாரும் திட்டினா, அவர் பார்த்தார், சிரித்தார். சரி, இதுவும் பாண்டரங்கன் இஷ்டம். சரி பாண்டரங்கா, அவனை என்னை ஏமாற்றி வாங்கிட்டு போனான், அவன் நன்னா இருக்கட்டும்னு பிரார்த்திக்கிறார். என்ன மனசு வேணும்? நம்மளா இருந்தால் என்னெல்லாம் வார்த்தைகள் சொல்கிறேன் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும்.
நான் உட்காந்து சபையில் சொல்ல முடியாது. அதை தாண்டி ஒரு மனசு வருமா? வரும். திரௌபதிக்கு இருந்தது அந்த மனசு. 5 பிள்ளைகள் தலையை வெட்டிட்டு போயிட்டான் அஸ்வத்தாமன். அவனை பிடிச்சி கொண்டு வந்து திரௌபதி முன்னாடி நிற்க வைக்கிறா. அப்போ அழகா சொல்கிறா எல்லாரும் அஸ்வத்தாமன் தலையை வெட்டணும்னு. இப்போ திரௌபதி சொல்கிறா, எதுக்கு? அவன் தலையை வெட்டுறதுனால என்ன என் குழந்தைகள் கிடச்சிட போகிறாளா? என் குழந்தைகளுக்கு இவ்வளோ தான் வாழ்க்கைன்னு விதிச்சிருக்கு. எப்படி அந்த குழந்தைகள் பகவான் இடத்துல அடைஞ்சுட்டா, கிருஷ்ணன் அவளை பிடிச்சுட்டான், அது போதும். என் கூட வாழறதுக்கு அவளுக்கு பாக்கியம் இல்லைன்றதுக்காக இவனை போய் நான் தண்டிக்கணுமா? எனக்கு கர்ம வினை இவ்வளவு தான். இந்த குழந்தைகளோட இவ்வளோ வருஷம்தான் எனக்கு வாழ்க்கைன்னு இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்? சரி, பகவான் அவளை எடுத்துட்டான். அந்த சரீரம் தானே போயிடுத்து, அந்த ஆத்மா பகவான் கிட்ட தானே இருக்குது. அதனால் அஸ்வத்தாமனை ஒன்றும் பண்ணக்கூடாதுன்றா பெரிய புத்திர சோகத்தில். அந்த மாதிரி தன் துக்காராம், சரிப்பா அவன் என்ன காரணமோ தெரியல, என்ன அவசியமோ தெரியல, பொய் சொல்லிட்டான், ஆனாலும் அவன் நன்னா இருக்கட்டும் அப்படின்றான். எப்பேற்பட்ட மனசு பார்த்துக்கோங்க. அதெல்லாம் நமக்கு வர்றது ரொம்பவே கஷ்டம். ஆனால் அப்பேற்பட்ட மனசு சன் துக்காராம்க்கு. உடனே ஜீஜாயி நடறார், ஏமாத்தினவன் நன்னா இருக்கட்டும்னு சொல்கிறார். இங்கே நான் புள்ள குட்டிகள்லாம் படாத பாடுபட்டு இருக்கோம், இவருக்கு அக்கறையே இல்லைன்னா. சரி ஒன்றும் சொல்லலை, அவர் பாட்டுக்கு சரி அப்படின்னு நினச்சிட்டார். அவருக்கு திருப்பி பாண்டரங்கன் வேலைக்காரனாக வந்து பண்ண லீலையே மனசில் ஓடின்னு இருக்கு. அப்போ வழிபோக்கனாக வந்து வழி காட்டினான். இப்போ 2வது தடவை பாண்டரங்கன் வேலைக்காரனாக வந்துட்டான். அவருக்கு மனசு அடிச்சுக்கிறது. தூரத்தில் வந்துட்டு போகிறான், பக்கத்தில் வந்து இருக்க மாட்டேங்கிறானே, என் கூட பேச மாட்டேங்கிறானே, என் கூட விளையாட மாட்டேங்கிறானே அப்படின்னு மனசு கவலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஜீஜாயிக்கு. எப்படியோ பூசி மூழ்கி குடும்பத்தை ஓட்டின்னு இருக்கா. அதில் ஒரு பெரிய பஞ்சம் வேற வந்துடுறது, ரொம்ப வறட்சி வந்துடுறது, ரொம்ப விலைவாசி விற்கிறது, கட்டுப்படி ஆகலை. யாருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. ஊர் முழுக்க பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுறது. இப்படி ஆயிண்டே இருக்குது. ஆகாரம் இல்லாமல் எல்லாம் அறவயிறு கால் வயிறு கஞ்சி குடிச்சுட்டு இருக்கா. துக்காராமுடைய மூத்த மனைவி சாப்பாடு இல்லை, எல்லாம் அறகுறையாக சாப்பிட்டுட்டு இருக்கா. அவள் ஏற்கனவே ஆஸ்துமாக்காரி. சாப்பாடு பத்தாமல் இன்னும் சாப்பாடு கொடுங்கோன்னு சொல்லிட்டு அவள் உசுரை விட்டா. என்ன பண்ணுறதுனே தெரியல துக்காராமுக்கு. கொஞ்ச நாளில் அவருடைய மூத்த பிள்ளையும் இறந்து போனான். பெரிய சோகம், புத்திர சோகம். ரொம்ப அப்படி இருந்தவர் இப்போ இன்னொரு நிலைமை. உடனே எல்லாரும் வந்து துக்காராமை திட்டா, நீ ஹரின்னு சொல்கிறதுனால தான் அப்படி ஆயிடுத்து. உடனே துக்காராம் சிரிச்சுட்டே கேட்டா, சரி சொல்லாதவாள் வீட்டிலெல்லாம் எல்லாரும் மரணமே இல்லாமல் இருக்காளா? எல்லாருக்கும் மரணம்ன்றது இயற்கை. பாவத்தின் சம்பளம் மரணம் இல்லை, மரணம்ன்றது இயற்கை. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகத்தில் எல்லாருக்கும் மரணம் உண்டு. ஒரு 130 குழந்தைகளை கொலை பண்ணான் முந்தானேத்தி ஒரு நாள். இது போன வாரத்தில் எங்கேயோ பெஷாவரில். அது நம்மாத்து குழந்தையாக இருந்தால் இன்னும் துடிக்கிறது. இப்போ செய்தியாக படித்தோம், அநியாயம் படுபாவிகள் இப்படி பண்ணுறாளேன்னு சொன்னித்தே ஒழிய தலையில் கை வச்சுட்டா அழுதும். அதுவும் பிஞ்சு குழந்தைகள் தானே, என்ன வலிச்சிருக்கும். இந்த தோட்டாப்பட்டு குழந்தைகள் கொசு கடித்தாலே வலி தாங்க அம்மான்னு அழுவும். இத்தினோண்டு குழந்தைகள் மேலே அவ்வளவு சரமாரியாக துப்பாக்கி வச்சு சுற்றுக்கெல்லாம் பூவை இப்படி பிச்சு போடுற மாதிரி பிச்சு போட்டுவிடா. கொஞ்ச நேரத்தில் அப்படியே ரத்த சகதியில் விழுந்தது அத்தனை குழந்தைகளும். செய்தியாக படித்தோம். உடனே சாப்பிடாமல் இருந்தோமா, தூங்காமல் இருந்தோமா, வேறு சேனல் பார்க்காம இருந்தோமா? ஒன்றும் கிடையாது. நம்முடையதுன்னா வலிக்கிறது, யாருடையதோ அப்படின்னா செய்தியாக இருக்குது. இவ்வளவுதான் நம்ம எல்லாருமே. என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்முடையதாக இருந்தாலும் கொஞ்ச நாள் தான். ஆனால் எதுவுமே நம்முடையது இல்லை, எதுவுமே நம்முடையது இல்லை. நம்முடையது அப்படின்னா பகவான் மட்டும்தான். நம்ம உடம்பு நம்முடையது இல்லை. இது இயற்கையினால் உண்டாக்கப்பட்ட ஒரு சரீரம். காலத்தே வந்திருக்கு, காலத்தே போக போகிறது நிச்சயமாக. இப்போ இந்த உடம்பே நமக்கு இல்லை அப்படின்னா இந்த உடம்பை கொண்டு தானே பல உடல்களோடு நமக்கு பழக்கம். இந்த உடலை கொண்டு பல உடல்களோடு பழகின்றிருக்கும். அந்த உடல்கள் மேலே நமக்கு ஒரு அபிமானம், அந்த உடல்கள் மேலே நமக்கு ஒரு ஆசை, அந்த உடல்கள் நமக்கு நல்லது பண்ணதுனால அது மேலே ஒரு அக்கறை. சரியா? அவ்வளோதான். எல்லாருக்கும் உடல்னா உண்டு, மரணம்னா ஒன்று உண்டு. இது பாதிக்கும், இல்லைன்னு சொல்லலை. துக்காராமுக்கும் அப்படி புத்திர சோகம் பாதிக்கிறது. மூத்த மனைவி இழந்து விட்டார், அப்பா அம்மா இழந்தாச்சு. அப்படியே திரும்பி பார்க்குறா, என்ன வாழ்க்கை, எல்லாமே இவ்வளோதானே என் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறார். அப்போ மனசில் தோன்றது, இல்லை பாண்டரங்கன் இருக்கான், இதான் யதார்த்தம் அப்படின்னு ஏற்றுனுட்டார். அப்படி ஏற்றுண்டு நாமஜபம் பண்ணுறா. எல்லாரும் சொன்னா இவன் திருந்த மாட்டான், எல்லாரும் வெளியிலேருந்து திட்டுவா,
சமாதானம் சொல்லுவாள். ஆனால் சமாதானம் வெளியிலேருந்து வரக்கூடிய பொருள் இல்லையே, உள்ளுக்குள்ளேருந்து தானே வரணும். உள்ளுக்குள்ளேருந்து யார் சமாதானம் தர முடியும்? உள்ளுக்குள்ளே இருக்கிறவாளால் தான் சமாதானம் தர முடியும். தெய்வம் மட்டும்தானே உள்ளே இருக்குது. எல்லாமே காலம் நல்ல ஒரு பெரிய மருந்து. காலப்போக்கில் எப்பேற்பட்ட துக்கமாக இருந்தாலும் அப்படி பகவான் மாற்றி கொண்டு வந்துடுவான். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எதுவுமே நிலை இல்லை. இதான் உலகத்தினுடைய யதார்த்தம். நமக்கு யதார்த்தம் பயமாக இருக்குது. யதார்த்தம் ஏற்றுக்கிற தைரியம் நமக்கு இல்லை. ஆனால் இதான் யதார்த்தம். துக்காராம் நாமஜபம் பண்ணுறார். அவர் மனைவி ஜீஜாய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவர் சொன்னார், சரி விடுமா, சரி என்ன பண்ணுறது, இதுவும் கடந்து போகும் அப்படின்லாம் சொல்லி சமாதானப்படுத்துகிறார். கொஞ்ச நாள் ஆயாச்சு. திரும்பியும் வியாபாரத்துக்கு போகிறார். அப்புறம் அவருக்கு யாரும் பணம் தர மாட்டேங்கிறார். ஒரே கடனாக இருக்குது. அவர் மனைவி கடன் பத்திரம் வாங்கி கொடுக்குறார். ப்ரோ நோட் மாதிரி எழுதி கொடுத்து 200 ரூபாய் பணம் வாங்கி கொடுத்து வியாபாரம் பண்ண போங்கோ அப்படின்றார். துக்காராம் திரும்பவும் வியாபாரத்துக்கு எல்லார் கூடவும் போகிறார். எல்லாரும் சொல்கிறா, துக்காராம் விட்டலான்னு சொல்லாத, உன் வாழ்க்கையில் நீ படாத பாடுபட்டுன்னு இருக்காய். துக்காராம் சொன்னார், என் கர்ம வினையை கழிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். நான் அனுபவிக்கிற நஷ்டமாக இருக்கட்டும், கஷ்டமாக இருக்கட்டும், வியாதியாக இருக்கட்டும், எல்லாமே என் கர்ம வினைகள் தீர்றது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சில வியாதிகள், சில பிரச்சனைகள், சில நஷ்டங்கள், சில மரணங்கள், இதெல்லாம் நம்ம கர்ம வினையை தீர்த்து இதுக்கு மேலே நமக்கு ஒன்றும் பாக்கி இல்லைன்ற சமயத்தில் பகவான் அடையறதுக்காகத்தான். அதனால் என்ன நடக்கிறதோ நம்முடைய கர்ம வினையை பகவான் குறைக்கிறான். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்ம வினை அப்படியே குறைஞ்சுட்டே வர்றது. பெரிய அவமானப்படுறோம், அப்படியே புழுங்கிறோம். இப்படி அவமானம் வந்துடுத்தேன். இது என்னடான்னா பல கோடி ஜென்மா நரகத்தில் இருந்து அனுபவிக்க வேண்டிய வேதனையே இந்த மனுஷ வாழ்க்கையில் ஒரு அவமானமாக கொடுத்து மனசை புழுங்கி அப்படி கொஞ்ச நாள் அப்படியே அதை மாற்றி பகவான் கொடுக்குறான். யார் பக்தி பண்ணுறாளோ, யார் நாமஜபம் பண்ணுறாளோ, அவர்கள் பல கோடி ஜென்மா அனுபவிக்க வேண்டிய துக்கத்தை பகவான் இந்த ஜென்மாவிலேயே கடகடன்னு குறைச்சி அழகாக தன்னுடைய தரிசனத்தை கொடுக்கறதுக்காகவும் தன் பக்கத்தில் அழிச்சுட்டு போகிறதுக்காக தான் இத்தனையும் பண்ணுறான். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் நான் நஷ்டப்பட்டேனே, என்னை போல் கஷ்டப்பட்டவா யாரும் உண்டோ, இப்படிலாம் நீங்கள் புலம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்களை விட கஷ்டப்படுறவெல்லாம் நிறைய பேர் உண்டு. எல்லாமே கர்மவினை அழியறது. கர்மவினை எல்லாத்தையும் மாற்றி பகவான் தன்னுடையதான வைகுந்தத்துக்கு அழிச்சுட்டு போகிறதுக்கு நம்மளை ரெடி பண்ணின்னு இருக்கான். நன்னா புரிஞ்சுக்கோங்க. இது ஏன் நடந்தது, அது ஏன் நடந்ததுன்னா ஒரே பதில் தான், கர்மவினை தீர்றது. இதோட முடிஞ்சது. இனிமேல் அந்த கர்மவினை ஜென்ம ஜென்மாந்திரம் நமக்கு தொடராது. அது மரணமாக இருக்கட்டும், நஷ்டமாக இருக்கட்டும், வியாதியாக இருக்கட்டும், இதோட முடிஞ்சாச்சு. அன்றைக்கி பெரிய அவமானப்பட்டேன்ற இல்லையா, அந்த அவமானம் பெரிய கர்மவினையை இல்லாமல் பண்ணியிருக்கு. கர்மவினை அப்படியே போயிடும். பூர்வ ஜென்மத்தில் பண்ண கர்மவினைகள்லாம் அப்படி குறைஞ்சு கடைசியில் நம்மகிட்ட கர்மவினையே இருக்காது. அப்போ அழகாக பாண்டகன் கையை பிடிச்சின்னு ஜாலியாக உலாத்தலாம். வைகுண்டத்தில் போய் ராமானுஜர் பக்கத்தில் உட்காந்து, ராமானுஜர் சௌக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு. அதானே வேணும். எத்தனை வருஷம் தான் பக்கத்தில் இவா பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கிறது. கொஞ்சம் ராமானுஜர், சைத்தன்ய மகாபிரபு, துருவன், பிரகல்லாதன் இவா பக்கத்தெல்லாம் உட்கார வேண்டாமா? பக்கத்தில் ராமானுஜர் பக்கத்தில் உட்காந்துட்டு உங்கள் கதையை கொஞ்சம் சொல்லுங்களேன் கேட்கலாம். ராமானுஜர் சொல்லி கேட்க வேண்டாமா? மீரா பக்கத்தில் உட்காந்து மீரா ஒரு பஜனை பாட கேட்கலாம் வைகுண்டத்தில். இதெல்லாம் விட்டுட்டு போய் இவாளோட உட்காந்து அழுதுண்டு புலம்பிண்டு இதுக்கெல்லாம் யாராவது வருத்தப்பட்டு இருப்பாளா? சுவாமி கிட்ட போய் உட்கார வேண்டாமா? அழகாக பரமபதத்தில் போய் பகவான் நாராயணன் பக்கத்தில் உட்காந்துண்டு, நாராயணா சொல்லுபா அப்படின்னு சொல்ல வேண்டாமா? பாண்டகன் கையை கோத்துண்டு அப்படி ஊர் சுற்ற வேண்டாமா? நாமதேவர் பக்கத்தில் உட்காந்து ஒரு அபங்கம் பாடுங்கன்னு சொல்ல வேண்டாமா? ஆதிசங்கர பகவத் பாதரில் உட்காந்து இந்த ஞானம் எனக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் சொல்லுங்களேன், என்னென்னமோ ஊரில் சொல்லிக்கிறா சொல்லுங்களேன்னு கேட்க வேண்டாமா? ஆண்டாள் கையை கோத்துட்டு வாடி திருப்பாவை பாடலாம், அவ்வளோ சுகம். இவ்வளவு ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்காக சில கர்ம வினைகள் நம்ம விட்டு தொலையணும். அதுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள், பயங்கரங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் வரும். இது ஒரு விஷயமே கிடையாது. நமக்கு அதில் அபிமானம் இருக்கிறதுனாலே பாதிக்கிறது. காலத்தில் அந்த கஷ்டமெல்லாம் மறந்து போய்டுறோம் இல்லையா? காலம் பெரிய மருந்து, எல்லாத்தையும் மறக்கடிச்சிடும். இப்படி மறக்கடிச்சு நம்மளை வாழ வச்சுருக்கு. எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ மரணங்கள். அந்த சமயத்தில் இதுதான் பெரிய அடின்னு நினச்சோம். அப்புறம் பார்த்தா இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தோணி போய்டுது. ஐயோ இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்துடுது நமக்கு. நம்ம எங்கேயோ கீழே விழுந்தோம், கை கால் உடஞ்சி எடுத்தோம்னா யாராவது போனது நமக்கு தெரியாது. இந்த வழி சரியாக போனால் போதுமேன்னு தான் தோணும். அவ்வளோதான். இதுதான் வாழ்க்கை. துக்காராம் எல்லாத்தையும் எழுத்துட்டார், விடாமல் நாமஜபம் பண்ணார். அழகாக வியாபாரத்துக்கு பல பேரோட திரும்பவும் கிளம்பி போகிறார். எந்த காரணத்தை கொண்டும் நாம ஜபத்தை விடலை. துக்காராம் சரித்திரம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு சரித்திரம். ரொம்ப நல்ல காலகட்டமும் உண்டு, ரொம்ப மோசமான காலகட்டமும் உண்டு.
இன்னொரு பக்கத்தில் பார்த்தா அப்படியே பக்தியில் தலைக்கிற காலகட்டம். இப்படி பலவிதமான ஒரு கலவை தான் சந்த் துக்காராமோட சரித்திரம். கிட்டத்தட்ட நம்முடைய வாழ்க்கை போலவே தான். துக்காராம் கதை யாரோட கதை மாதிரியோ இல்லையோ, நம்ம வாழ்க்கை திடீர்னு ஒரு மரணம் வருது, திடீர்னு ஒரு நஷ்டம் வருது, எதிர்பார்க்காதெல்லாம் நடக்கிறது இல்லையா, இத்தனையும் நடக்கிறது. ஆனால் இத்தனைக்கு நடுவிலையும் அவருக்கு பாண்டரங்க தரிசனம் மட்டும் விடாமல் கிடச்சிருக்கு. அதானே முக்கியம், அதுதானே ஆனந்தம். அப்போ அதுக்காக என்ன விலை வேணால் கொடுக்கலாம், பயப்பட வேண்டாம் சொல்கிறேன். அப்போ அந்த பாண்டரங்கன் கூட இருக்கான். இவருக்கு எப்படிலாம் சமாதானம் கிடைக்கிறது? அன்றைக்கி என் பாண்டரங்கன் வழிபோக்கனாக வந்தான். அன்றைக்கி பாண்டரங்கன் அழகாக வேலைக்காரனாக வந்து வேஷம் போட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு தெரிஞ்சுடுத்து இவரோட சாப்பிட்டது பாண்டரங்கனும் சிவபெருமானும்னு. இதெல்லாம் நினச்சிண்டே காலத்தை ஓட்டிடுறார். இப்படி தான் காலம் நடக்கும். விட்டுடுங்கோ, எதையுமே மனசில் பாரமாக ஏற்றுக்காதீங்க. என்ன நடந்ததோ எல்லாம் பாண்டரங்கனுக்கு தெரிஞ்சுதான் நடந்தது. பாண்டரங்கன் உங்கள் கூடவே இருந்து அத்தனையிலையும் தோழனாக நிற்கிறான், வேலைக்காரனாக நிற்கிறான், மந்திரியாக நிற்கிறான். அழகாக காப்பாற்றி தன் கூடவே வச்சுக்கிறது தான் இத்தனையும் பண்ணிட்டு இருக்கான். அதனால் பகவான் இருக்கான், பாண்டரங்கன் இருக்கான். இவ்வளவு நாள் என்னெல்லாம் நடந்ததோ அத்தனையும் பாண்டரங்கன் திருவடியில் போட்டுடுங்கோ. பாண்டரங்கா, எனக்கு நீ வேணும், எனக்கு நீ வேணும், எனக்கு நீ வேணும். நான் உன்னை பார்க்கணும், நான் உன்னோட விளையாடணும். துக்காராமுக்கு வழி போக்கனா வந்தல எனக்கும் வா, துக்காராமுக்கு அழகாக வேலைக்காரனாக வந்தல எனக்கும் வா. அந்த அனுபவம் கிடச்சி வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கே தெரியும், ஐயோ இந்த விஷயத்துக்கெல்லாம் போய் எழுதுனா. சின்ன வயசில் பலூனுக்கு விழுந்து விழுந்து எழுதிருக்கும், மார்க்கெட்டில் பரண்டு எழுதிருக்கும் பொம்மைக்கு. இப்போ நினச்சா வெக்கமாக இருக்குது. ஐயோ இந்த இடத்துல தான் எங்கள் அப்பா அடி விளாசினார், பெல்ட் எடுத்து பின்னி எடுத்துட்டார். அன்றைக்கி அடிக்கும்போது ஐயோ அப்பா அடிக்காதீங்க வலிக்கிறதே, ஊரெல்லாம் பார்க்கல அவமானமாக இருக்கும். இன்றைக்கி அதே விஷயத்தை நம்ம பிள்ளைகளுக்கோ பேரன் பேத்திக்கிட்டோ, அடி எங்கள் அப்பா பின்னி எடுத்துட்டார் தெரியுமா, என்ன தாத்தா எங்கள் தழும்பு இருக்க, அது எங்கள் அப்பா கிட்ட போய் சொன்ன நன்னா வச்சு வாங்கி விட்டார், அன்றைக்கி வலிச்சது. ஆனால் இன்றைக்கி அது ஆனந்தமாக இருக்குது. அன்றைக்கி கதை வேறு, இன்றைக்கி கதை. காலம் இதான் காலம். அன்றைக்கி பெருசாக தோணினது இன்றைக்கி சரி என்ன எடுத்து சரி பார்க்கலாம். இதெல்லாம் வந்தால் தான் அடுத்தவாளுடைய கஷ்டம் என்னன்னு நமக்கும் புரியறது. அதனால தான் கொஞ்சமாவது ஒழுங்காக இருக்கும். ரொம்பலாம் ஒழுங்காக இல்லை, கொஞ்சமாவது ஒழுங்காக இருக்கும். எதுக்குடாப்பா, ஏற்கனவே நம்ம கர்மாவே பயங்கரமாக இருக்குது, இது என்ன ஆகிறதுனே தெரியல, நம்ம போய் எதுக்கு அடுத்த வாக்கிட்ட போய் கஷ்டப்படுத்தணும், அடுத்த வாட பொருள் நமக்கு எதுக்குன்னு கொஞ்சம் அடங்கி இருக்கோம்னா இந்த கஷ்டங்கள், வியாதிகள், நஷ்டங்கள், அவமானங்கள்லாம் நம்மளை நல்வழிப்படுத்துறது. அதனால் என்ன வர்றதோ ஏற்றுக்கோங்கோ. பாண்டரங்கன் சத்தியமாக கூட இருக்கான். மீதி விஷயம் நாளைக்கு. டெய்லி பாண்டரங்கன் கவுண்ட் பண்ணிகிட்டே வாங்கும். துக்காராம் சரித்திரம் மொத்தமே 41 வருஷம்தான் இருக்கார், ரொம்ப வருஷங்கள் கிடையாது சந்த் துக்காராம். அந்த 41 வருஷத்தில் எத்தனை பாண்டரங்களில் வருது தெரியுமா? இன்றைக்கே சொன்னேன், முதல்ல வழிபோக்கனாக வந்தான்னு சொன்னேன். அதுக்கப்புறமா அந்த வேலைக்காரனாக வந்தான். அதுக்கப்புறமா அந்த ஊருக்காவல் அந்த தாசில்தாராக வந்தான். இத்தனோடு இதுக்குள்ளே இவ்வளோ கஷ்டத்தின் நடுவில் 3 தடவை பாண்டரங்கனை பிரத்யட்சமாக பார்த்துருக்கார். இனிமேல் போக 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 டெய்லி பாண்டரங்கன் வந்துட்டுருப்பான். சாதாரணமாக அவர் வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் டெய்லியே பாண்டரங்கனை பார்க்கறது, பாண்டரங்கனோட விளையாடுறது, பாண்டரங்கனோட வாழறதுன்னு ஒரு வாழ்க்கையாடு. அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு பக்கம் உலக வாழ்க்கை ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் பக்தி வாழ்க்கையில் அவர் ஆனந்தத்தில் அப்படியே ஆனந்தமாகவே இருப்பார். அதனால் நமக்கும் பாண்டரங்கன் உண்டு. நம்ம துக்காராமுடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடம், நமக்கு நல்ல வழிகாட்டும். என்ன மனசில் பாரம் இருந்தாலும், என்ன நஷ்டம் இருந்தாலும், பாண்டரங்கா எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன்ப்பா, இத்தனையும் தாண்டி நான் வாழ்ந்துட்டுருக்கேன், வாழ வச்சுருக்கா, எனக்கு உன் தரிசனத்தையும் கொடுத்துடும். அதான் வேணும், அவன் தரிசனம் பார்த்துடும், அதுதான் ரொம்ப சந்தோஷம். அப்படி பார்த்துட்டே வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்வேன் இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை போ அப்படின்னு. அதனால் பார்க்கணும் 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 பார்க்கணும். இன்றைக்கி சொப்பனத்தில் வேணும்னு கேளுங்கோ. வரட்டமே பாண்டரங்கன் வரட்டும், துக்காராம் வரட்டமே. வீணாக போயின்னு இருக்க தூக்கத்தில் துக்காராம் வரட்டமே. துக்காராம்கிட்ட கேளுங்கோல, நீங்களே கேளுங்கோல, இப்படிலாம் கதை சொன்னார், உங்களுக்கு கஷ்டமாக இல்லையா, உங்களுக்கு அழுகியே வரலையா, உங்களுக்கு டென்ஷனாக ஆகலையா, எங்கள் வீட்டை கூட இப்படி தான் நடந்துகிட்ருக்கு, ஒரே பிரச்சனையாக இருக்கு, பேசுங்கோ. ராத்திரி சும்மா பைத்தியம் மாதிரி மனசுக்குள்ளே துக்காராம் கிட்ட பேசிகிட்டே இருங்கோ. இன்றைக்கே கூட துக்காராம் பதில் சொல்லலாம், உங்களுடைய தாபத்தை பொறுத்து. ஒரு தடவை சந்த் துக்காராமை பார்த்தேன்னா அப்படி பலம் வரும். அவ்வளோ அழகாக பேசுவார், ஜம்முன்னு இருப்பார், மீசையெல்லாம் ரொம்ப ஸ்டைலாக இருப்பார் துக்காராம். தலைப்பா எல்லாம் கட்டுண்டு ஃபஸ்ட் கிளாஸ் மீசை. துக்காராம் ரொம்ப ஸ்டைல், நல்லா அடர்த்தியான ஒரு திக்கான மீசையெல்லாம் உண்டு சந்த் துக்காராமுக்கு. கணீர்னு ஒரு குரல். பாண்டரங்கா அப்படின்னாருனா உள்ளுக்கு நம்மளுக்கு பாண்டரங்கான்னு வந்துடும்.
அதனால் அந்த சந்துக்காராம தரிசனம் பண்ணணும்னு ஏங்குங்கோ. இன்னும் 4 நாள் இருக்குது, ஆனந்தமாக அனுபவிப்போம். இது முடிக்கிறோம். நிறைய பேரோட பன்றிபுரம் போயின்ட்டுருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 100 பேரோட பன்றிபுரம் போயின்ட்டுருக்கேன் நான். இந்த வாட்டி வர முடியாதவா அடுத்த வாட்டி கட்டாயம் அழிச்சுட்டு போகிறேன். நிச்சயமாக எல்லாரும் இந்த வாட்டி வர முடியலையா சேர்த்து வச்சு பாண்டரங்கன் இதை விட பெருசாக நல்லது பண்ணுவான். அவன் இந்த வாட்டி வரக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, ஏற்கனவே புக்கெலாம் பண்ணிட்டுருந்தாங்க, அதனால் இனிமேல் கஷ்டம். அதனால் கவலையே படாதீங்கோ. பாண்டரங்கன் பன்றிநாதன் அத்தனை பேரையும் பன்றிபுரம் அழிச்சுட்டு போவான், விசேஷமான தரிசனம் கொடுப்பான். அங்கே வர முடியலை அப்படின்னா அப்போ இங்கே ஏதோ இதை விட விசேஷமாக உங்களுக்கு தரிசனம் கொடுக்க போகிறான்னு அர்த்தம். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय सद्गुरु महाराज की. समस्त भागवदल को गोविंद नाम संकीर्तनम. जय जानकी कांत स्मरणम. गोपिका जीवन स्मरणम. ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்க கி ஜெய். ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஸ்ரீ பாரத் மாதா கி. लोका समस्ता सुखिनो भवन्तु. लोका समस्ता सुखिनो भवन्तु. लोका समस्ता सुखिनो भवन्तु. ओम शांति शांति शांति. जय श्री इंदु माता की. जय श्री ताम्रभरणी माता की. सर्वत्र रामानुजनाम संकीर्तनम. रामानुजा कुंडलीकवरधा. जय बोलो श्री चंद्रभागा माता की. जय बोलो संत तुकाराम महाराज की. राम कृष्ण हरि वासुदेव हरि. राधे कृष्ण.